மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள் 16. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. 2 நாளாகமும் 16:9. இங்கு குறிப்பிடப்படும் கண்கள் கர்த்தருடைய ஆற்றலை எவ்வகையிலும் அறிந்து கொள்ளும் அவருடைய வல்லமை குறிக்கின்றது. தேவன் வழிமுறைகள் வைத்திருக்கின்றார். மேலும் அவைகள் நம்முடைய வழிமுறைகளுக்கு அப்பாற்பட்டது என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. கர்த்தரானவர் தேவ தூதர்கள் தம்முடைய ஊழியக்காரர்களாய் இருக்கின்றார்கள் எனவும் இவர்களுக்கு தம்முடைய ஜனங்களின் மீது உள்ள பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் நமக்கு தெரிவிக்கின்றார். ஆனால் உலகத்தின் சரித்திரத்திலேயே வாழ்ந்த கர்த்தருடைய ஜனங்களை காற்றிலும் குறிப்பாக சுவிசேஷ யுகத்தின் சபையான நம்மீதுதான் கர்த்தருடைய தேவ தூதர்களுக்கு அதிக பொறுப்புள்ளது. ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் மீதே கர்த்தர் விசேஷமான கவனம் கொண்டுள்ளார். இந்த தேவ தூதர்கள் நம்மை பராமரித்து நம்முடைய காரியங்களை மேற்பார்வையிடுகின்றனர். மேலும் தேவனுடைய சித்தப்படி இவர்கள் நமக்கான தேவனுடைய பிரதிநிதிகளாக அல்லது தொடர்பு கொள்ளும் வழியாக காணப்படுகின்றனர். தொடர்பு கொள்ளுதல் என்று சொல்வது தேவனுடைய இந்த பராமரிப்பு அல்லது மற்ற பராமரிப்புகளை குறிக்கின்றது என்பதே ஆமென்.